என்னடா நீ ஏதோ பெரிய ரெசிடென்சியல் நிற்கிறியா இல்லை ஏர்போர்ட்டில் நிற்கிறியான்னு தானே பார்க்குறீங்க? இல்லைங்க, இது நம்ம பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். சச் அ ஹியூஜ் ஹியூஜ் ஹியூஜ். தேர் இஸ் 8 பிளாட்ஃபார்ம். 8 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க நம்ம இந்த பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ வாங்க உள்ளே பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. டிக்கெட் கவுண்டருங்க செம்ம நீட்டாக வச்சுருக்குறாங்க பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷனை. நம்ம வண்டி சிவகங்கை எக்ஸ்பிரஸ் 12559 கரெக்டாக 10:15 கிளம்புது. 8வது பிளாட்ஃபார்மில் இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சரி நீட்டுங்க. ஐயோ என்னங்க இது? பனாரஸ் எங்கே ஒரு குப்பை பார்க்க முடியலைங்க. செம க்ளீனாக இருக்குது. வாரணாசி வாஸ் வெல் டெவலப்டுங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஆஃப்டர் 2014 மோடிஜி வந்ததுக்கப்புறம் செம டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறேங்க, சான்ஸே இல்லை. ஸோ வாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஏசி லான்ச் எதுவும் வேணும்னா நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கலாம். ஏசி லான்ச்சு அது நார்மல் லான்ச் ஏதாவது வந்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, நீங்கள் யாருன்னா வாரணாசி விசிட் பண்ணிங்கன்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே மொத்தம் 3 ஜங்ஷன் இருக்குங்க, மெயினான ஜங்ஷன். ஒன்று வாரணாசி, இன்னொன்று பனாரஸ், இன்னொன்று பிடி தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன் ஒன்று இருக்குங்க. அந்த பிடி தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குங்க. அதுதாங்க முகல்சராய் ஜங்ஷன். முகல்சராய் ஜங்ஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். சில பேருக்கு தெரியலனா நீங்கள் முகல்சராய் ஜங்ஷன் போகணுன்னு சொல்லுங்கள். பிடி உபாத்யாயா ஜங்ஷனுக்கு போகணுன்னா. பனாரஸ் ஜங்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, மண்டோதியா ஜங்ஷன். மண்டோதியா ஜங்ஷன் ஒரு ஜங்ஷன் இருக்குது, அதுதான் நம்ம பனாரஸ் ஜங்ஷன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வாரணாசி ஜங்ஷன் எப்பவும் போல் வாரணாசி ஜங்ஷன் தான். ஸோ யூஸ் இட். நீங்கள் பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா லான்ச் இருக்குங்க, ஏசி லான்ச். 1 மணி நேரத்துக்கு அடல்ட்டுக்கு 20 ரூபா, சைல்டுக்கு 10 ரூபாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதாக இருக்குது பாருங்கள், ஏசி லான்ச் காமன் ரூம். ஸோ வாங்க புக் பண்ணுவோம். நாம் புக் பண்ண ட்ரெயின் 3rd ஏசி தாங்க. ஸோ வாங்க B2வில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ட்ரெயின் இன்னும் பிளாட்ஃபார்மில் தாங்க நிற்கிது. ஸோ வாங்க நம்ம வண்டி பார்த்துருவோம். B2 எஸ், லெட் மீ செக். இதுதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் 3rd ஏசியில் போகிறேன், ஃப்ரம் பனாரஸ் டு நியூ டெல்லி. ஸோ வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் இன் திஸ் பியூட்டிஃபுல் நியூ டெல்லி சீரீஸ். எக்ஸ்பிரஸுக்கு வேக்கன்ட் பார்க்குறீங்களா? அன்று சொல்ல எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் அன்ரிசர்வ். ஸோ மச் க்ரௌடடுங்க இந்த நியூ டெல்லிக்கு. ஸோ சிவகங்கை எக்ஸ்பிரஸ் ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின் நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பனாரஸோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கீங்க, இன்னொரு முகத்தை பார்க்கலையே. வாவ், செம நைஸுங்க. பாருங்க டிக்கெட் கவுண்டர் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்ம அழகுங்க. இங்கே பாருங்க என்னமா வச்சுருக்காங்க பனாரஸை. ஜஸ்ட் வாவ் அப்படின்னு இருக்குது. ஸோ வாங்க, பெரிய போர்டே வச்சுருக்குறாங்க, சிவகங்கா எக்ஸ்பிரஸ். ஏங்க ஏர்போர்ட் என்னங்க ஏர்போர்ட்டு, பனாரஸோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாருங்கள். சும்மா ஏர்போர்ட்டோட அதி பயங்கரமாக இருக்குது, அச்சு தூக்குது, வேறு லெவலு. எல்லா வசதியும் இருக்குங்க, ரேம்ப் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குங்க. என்னென்ன இல்லையோ எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் எதுவுமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ அழகுங்க. என்னடா வர்ணிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றத உண்மையிலேங்க சீரியஸாக செம அழகு. நான் இது வரைக்கும் எந்த ரயில்வே ஸ்டேஷன் நீ பார்த்ததில்லை எப்படி. ஸோ பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன் இஸ் மோர் டிஃபிகல்ட். இந்த பிக்சரை பாருங்களேன், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாங்க இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டேஷன் மாஸ்டரு, மைக்ரேஷன் ஆஃபீஸர், வெயிட்டிங் ஹால்,
ஆர்பிஎஃப் லிஃப்ட் கேட்ரிங் ஸ்டால் எல்லாமே இதில் இருக்குங்க. நீங்கள் இதை வந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிக்கலாம், எந்த டவுட்டும் தேவையில்லை. ஸோ செம மாடனாக இருக்குங்க. யா ஹாய் செம மாடனாக இருக்குங்க. வெரி நீட் அண்ட் க்ளீன், செம நீட்டாக இருக்குது. இந்த பனாரஸ் நம்ம 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிறோம். இன்னும் யார்ட்லேருந்து கொண்டு வரல போலைங்க, 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு இப்படி வருங்க. ஸோ நம்ம புக் பண்ணது B2, இது B6 வண்டி இங்கே வந்து நிற்கும் கம்பார்ட்மெண்ட்டு. B2 அங்கே நிற்கும், தூரம் தள்ளி போனோம்னா அங்கே நிற்குங்க. நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் டேரெக்டாக எங்கே நிற்கணுன்ற தெரியலன்னா கவலைப்பட வேணாம். இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க B1 B2 B3 அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இங்கே வந்து நிற்கும்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு டேரெக்டாக போயிடலாம். ஸோ நம்ம அரைவ் ஆயிடுச்சுங்க. 9 மணிக்கு அரைவ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். சிவகங்கா எக்ஸ்பிரஸ் 12559. எஸ், நம்ம ட்ராவல் பண்ண போது இன்றைக்கி நம்மளை புல் பண்ண போகிறது ஒரு ஸ்பெஷலான வேப் 7ங்க. அதாங்க நம்ம கான்பூர் சென்டரோட வேப் 7 நம்மளை ஃபுல் ஸ்ட்ரெச் இழுத்துட்டு போகுது. கிட்டத்தட்ட 766 கிலோமீட்டர் ஃபுல் ஸ்ட்ரெச். நோ லோக்கோ சேஞ்ச் இல்லை, லோக்கோ ரிவர்ஸ் இல்லை, ட்ராக் ரிவர்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் இழுத்துட்டு போகுதுங்க. எஸ், லெட்ஸ் வி சி. வாரணாசி வந்துட்டு சிவகங்கா எக்ஸ்பிரஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னா அது நல்லா இருக்காது. ஸோ தட்ஸ் வை ஐ எம் ட்ரையிங் திஸ் பனாரஸ் டு நியூ டெல்லி. நம்ம இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ரெச்சோட பனாரஸ் டு நியூ டெல்லி 12559 நம்மள இன்றைக்கி கான்பூர் சென்ட்ரலோட வேப் 7 லோக்கோ ஃபுல் ஸ்ட்ரெச் 755 கிலோமீட்டர்ஸ் இழுத்துட்டு போகுதுங்க. மக்களே, நம்ம ட்ரெயினை டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு சைடு அப்பர் தாங்க கொடுத்துருக்காங்க. 42 B2ல 42 சைடு அப்பர். பல இருக்குதுங்க. சரி, நூற்றுறோம், நல்லா இருக்கு. ஸோ ஜேர்னி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பலன்னு இருக்குதுங்க. ஸோ கிளாஸ் கொடுத்துருக்காங்க, சைடில் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் போடுறோன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். வண்டி சும்மா பலன்னு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், லெட்ஸ் ட்ராவல். ஹலோ, யா ஹாய். 46 அப்பர் பர்த். யா அப்பர் பர்த். யா, ஸோ மக்களே அப்பர் பர்த் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே மக்களே நல்ல ஒரு ஃபெசிலிட்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ படுத்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக தான் இருக்குது. ஸோ இது வித்து நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு ஒரு பில்லோ நீங்கள் வேணும்னா இதில் எடுத்து இது பண்ணிக்கலாங்க, பிரிச்சுக்கலாம். யா, வெல்கம் டு பாத்ரூம் டூர். சாம நீட்டுங்க, தண்ணி நல்லா ஃப்ளோவாக வருது. ஸோ நோ ப்ராப்ளம், நாங்கள் பாத்ரூம் செக் பண்ணிடுவோம். ஓ சூப்பர் எங்க ப்ளஸ்ஸுங்க என்ன வச்சுருக்குறாங்க இப்போ. எஸ், அப்பா சாம நீட்டுங்க. இட்ஸ் ஆல் குட். சரி, ஓகே மக்களே, நம்ம ட்ரெயினான 12559 சிவகங்கா எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் பனாரஸ் டு நியூ டெல்லி பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 லீவ் பண்ணியாச்சுங்க. நம்ம ட்ரெயின் 755 கிலோமீட்டரை 10 மணி நேரம் 15 நிமிஷம் கவர் பண்ணுதுங்க. கிட்டத்தட்ட இடையில 3 ஹால்ட் இருக்குது. ஒன்று கயன்பூர் ரோட், இன்னொன்று பிரயாக்ராஜ் ஜங்ஷன், இன்னொன்று கான்பூர் சென்ட்ரல், அடுத்தது டெல்லி தாங்க விட்டா. இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் எழுதிட்டு போகிறது நம்ம வேப் 7 லோக்கோவோட கான்பூர் சென்ட்ரல் லோக்கோங்க. ஸோ கம் வித் மீ அண்ட் லெட்ஸ் என்ஜாய் திஸ் ஜர்னி. நம்ம இந்த பனாரஸுக்கு ஒரு வாரணாசி எவ்வளோ கற்றுக் கொடுத்தது.
ஸோ ஐ லவ் திஸ் பனாரஸ். தேங்க்யூ பனாரஸ். சரி ஓகே வாங்க பக்கலே போக போக பார்ப்போம். இந்த பனாரஸில் மொத்தம் நைட்டு 2 ட்ரெயின் கிளம்புதுங்க நியூ டெல்லிக்கு. ஒன்று நம்ம சிவகங்கை எக்ஸ்பிரஸ் 12559, இன்னொன்று நம்ம பனாரஸ்லேருந்து டெல்லி போகிறதுக்கு பலியா டு நியூ டெல்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 22581. அதே இது 11:10 கிளம்புதுங்க பலியா டு நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ். நோட் பண்ணிக்கோங்க. கிராசிங் புலன்பூருங்க. நம்ம ட்ரெயினான 12559 ஒரு 41 மினிட்ஸ் டிலேயில் நியூ டெல்லி போயிட்டுருங்க. ஜஸ்ட் 24 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 40 மினிட்ஸ் டிலே. ஸோ நோ ப்ராப்ளம், கண்டினியூ பண்ணுவோம். நியூ டெல்லி ஜங்ஷனில் பார்ப்போம்.
ஃபாகு. இந்த சைடில் செம ஃபாகுங்க. 8 டிகிரி செல்சியஸ்னால் சும்மாவா? இங்கே நிற்கிறது என்னன்னே தெரியல. என்ன மரம் இருக்கா என்னன்னு பாருங்கள். ஃபுல் டென்சிட்டி தான். ஃபாக் டென்சிட்டி அதிகமாக இருக்குங்க. குட் மார்னிங் ஜர்னால்ஸ். மக்கள் எப்படி குளிருங்க. வாரணாசி கூட சமாளிச்சிட்டோம். கொஞ்சம் பாருங்களேன். 8 டிகிரி செல்சியஸ் டெல்லியில். வெல்கம் டு டெல்லி மக்களே. ஒரு 1.5 மணி நேரம் டெல்லியில் நம்ம நியூ டெல்லி ரீச் ஆகிருக்கோம். ஃப்ரம் பனாரஸ் டு நியூ டெல்லி. செம ஃபாகுங்க. ஸோ எல்லா ட்ரெயினுமே டெல்லியில் தான் வந்துட்டுருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பார்ப்போம். வெல்கம் டு நியூ டெல்லி. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணி வைப்போம் மக்களே.